ஹலோ கைஸ், இனி நம்ம பாலாஜி லித்தோ நம்ம பிரிண்டர் நம்ம காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த இதில் தான் இருக்கும். நம்ம சாரும் நம்ம காலேஜில் படித்தவங்க தான். அவரை பற்றி கொஞ்சம் இன்ட்ரோ பற்றி பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் காலேஜில் நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் படிச்சிங்க, இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் மை நேம் இஸ் ராஜேஷ் கண்ணா, பிகாம் 1993 காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் படித்தேன். அப்போது நான் படித்தப்போ ப்ரொஃபஸர் ஜெயகணேசன் தான் பிரின்சிபல். ஒரு ஹெச்ஓடி ப்ரொஃபஸர் அருணாச்சலம் ப்ரொஃபஸர். இப்போ இங்கே எங்கள் அப்பா நடத்திட்டு இந்த அச்சகத்தை தொடர்ந்து நடத்தி வந்துக்கிட்டு இருக்கேன். பாலாஜி லித்தோ ப்ரெஸ், வால் போஸ்டர், பிரிண்டிங் எல்லாம் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு. ஓகே. இப்போ நம்ம நீங்கள் காலேஜ் படிச்சிருக்கீங்க, பிகாம் படிக்கிறீங்க, நாங்களும் பிகாம் தான் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியா? உங்களோட மெமரிஸ் பற்றி காலேஜில் சார்? கண்டிப்பாக காலேஜ் மெமரிஸ் என்றைக்குமே லைஃப்பில் இட்ஸ் கோல்டன் பீரியட். நம்ம அந்த காலத்தில் நாங்கள் இருந்தது ரொம்ப, அது எப்படி சொல்கிறதுன்னா, எந்த ஒரு கவலையும் இல்லாமல் வாழ்ந்த காலங்கள் அது மறுபடியும் லைஃப்பில் ஒரு வாட்டி நம்ம முடிச்சுட்டு வந்தோம்னா திரும்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்ம காலேஜை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப நம்மளுக்கு ஒரு ஆம்பியன்ஸாக அங்கே போனாலே மனசுக்கே ஒரு பெரிய ஒரு நிம்மதியாக இருக்கும், ஒரு சந்தோஷமாக இருக்கும். அங்கே போனாலே நிறைய பேர் காலேஜ் கட்டை அடிச்சுட்டெல்லாம் அப்போல்லாம் போவாங்க, சினிமா போவாங்க. ஆனால் நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா லீவ் விட்டால் கூட காலேஜில் தான் உட்காந்துட்டு இருப்போம். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் எங்கள் ப்ரொஃபஸர் வீட்டுக்கு போகலையான்னு திட்டுவாங்க. அங்கே மரவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாலியாக காலேஜ் மத்தியானம் லீவ் விட்டாங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் உட்காந்து, இல்லை வெளியூர்லேருந்து நிறையா பசங்க படிப்பாங்க. அவங்கெல்லாம் சாயந்தரம் வரைக்கும் இருந்து தான் போவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஸ்டார்டிங் டு எண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா படித்தாங்க, எல்லாம் என்ஜாய் பண்ணோம். இன்றைக்கி எல்லாருமே ஒவ்வொருத்தர் நல்ல பொசிஷனில் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஓகே சார், எங்களுக்கும் ஹாப்பியாக இருக்குது சார். சார், இப்போ இருக்கிற ஃபைனல் ஒன் கொஸ்டின் சார். இப்போ நாங்கள் படிக்கிற எங்கள் ஜென்ரேஷன்ஸ் அண்ட் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நீங்கள் சொல்லணும்னா என்ன சார் சொல்லுவீங்க? லாஸ்ட்டு ஒரு மோட்டிவேஷன்ஸ், அது இப்படி பண்ணலான்னு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி நாங்கள் படிக்கும்போது நான் 93 படித்தப்போ கம்ப்யூட்டரே கிடையாது. அப்போ தான் வந்த புதுசு. நாங்கள் தனியாக பணம் கொடுத்து போய் கிளாஸ் கொடுத்து கற்றுப்போம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்கேஜி யூகேஜிலேருந்து பசங்க கம்ப்யூட்டரில் உட்கார வச்சுடுறாங்க. இன்றைக்கி நிறையா வாய்ப்புகள் இருக்குது, கொட்டி கிடக்குது. இன்றைக்கி என்னென்னா நிறைய மீடியா, சோஷியல் மீடியா ப்ளஸ் இந்த ஏஐ இதெல்லாம் வந்துருக்கு. இது பெரிய யூஸ்ஃபுல். ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பாடம் படிக்கணும்னா இன்றைக்கி டியூஷன் போவோம். நிறைய டவுட் வந்தால் கிளாரிட்டினா ப்ரொஃபஸர்கிட்ட போய் கேட்போம். அது கேட்கறதுக்கு தயங்கிட்டு நிறைய பேர் கேட்காம கூட இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட உடனே கம்ப்யூட்டரில் போட்டால் அதுக்கான பலவிதமான ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்குது. ஆனால் என்ன ஒன்று, அதே நமக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடுது. இன்றைக்கி நிறைய பேர் செல்ஃபோன் இல்லாமல் யாரையும் பார்க்கவே முடியாது. செல்ஃபோன்றது ரொம்ப நமக்கு ஒரு வரம் மாதிரி அது வந்திருக்கிறது. ஆனால் அதே சமயம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பசங்களை கெட்டு போகிறதும் நிறையா அவங்க லைஃப்பில். இப்போ ஒரு சர்வேல கூட சொல்லியிருக்காங்க, அன்றைக்கி இருந்த 2K கிட்ஸுக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் ஐக்யூ அதிகமாக இருந்தது. ஆனால் இந்த பீரியடில் இருக்க பசங்களுக்கு செல்ஃபோனெல்லாம் பார்த்து அவங்களுடைய ஐக்யூ ரொம்ப குறைஞ்சிச்சுன்னு ஒரு சர்வேல சொல்லியிருக்காங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் செல்ஃபோனை ஒரு நல்ல விஷயத்துக்கு, ஒரு பயனுள்ளதாக அதை பயன்படுத்திக்கிட்டு உங்கள் கவனத்தெல்லாம் படிப்பில் செலுத்துங்க. ரெண்டாவது நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது அடுத்தவங்கள பார்த்து இவங்க இப்படி போனால் இப்படி படித்து இப்படி பெரிய ஆளாக நம்மளும் அதே மாதிரி போகணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு எது செட் ஆகும், உங்களுக்கு எது பிடிக்கும் அதை படிங்க. அதிலேருந்து நீங்கள் பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல இந்த துறையை நானாக விரும்பி தான் வந்தேன். பிகாம் படித்த அப்புறம் இதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஜாப் போனோமா எங்கள் தந்தை கேட்டார், நீங்கள் ஏதாவது வேறுனாரு. இல்லை, நான் அச்சு தொழிலை தான் நான் தொடர்ந்து செய்யணுன்றது என் விருப்பம்னு இன்றைக்கும் ஆண்டவன் புண்ணியத்தில் பைக்கிங் நல்லா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எதில் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி, ஏன்னா இன்றைக்கி ஏஐ வந்ததுனால சில ஜாப் செய்கிறவங்களாம் நிறையா குறைஞ்சிட்டே வருதுன்றாங்க. பட் உண்மை அது இல்லை, இன்னொரு விதத்தில் நமக்கு அது கிடைக்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் ஆகிக்கிட்டே இருங்க. அதுதான் என்னுடைய விஷஸ். ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் இன்ஸ்பைர் சார். தேங்க்யூ. ஓகே, எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.